அந்த விஜயாவோட சேராதேன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். பெரியப்பா வீட்டுக்கு போறேன், சித்தப்பா வீட்டுக்கு போறேன்னு. அவ அவுட்டிங் போறது ஏன் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கல்பனா, உண்மையா சொல்லு, நீ உங்க பெரியப்பா வீட்டுக்கு தான் போனியா? கல்பனா, சத்தியமா சொல்லு. சினிமாவுக்கு போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு தானே வரேன். எனக்கு தெரியாது. டிரைவர், காரை எங்க கொஞ்சம் நிறுத்தப்பா. என்னமா இது? அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஊர்லாம் சுத்துறது? ஒரு தடவை தான் வந்திருக்கேன். ஒண்ணும் இல்ல, என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுடு. வயித்துல இருக்கிற பாயசனை உடனே எடுத்தாகணும். நீ போய் தண்ணி ஒரு பக்கெட் எடுத்துப்பா, சீக்கிரம். பக்கெட் எப்படி? சீக்கிரம்.
கொஞ்சம் வெந்நீர் ஒரு தேனை எடுத்துட்டு வா. என்ன டாக்டர்? பாயசம் சாப்பிட்டதுல இவளுக்கு அபாஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம். இனிமே எந்த பயமும் இல்லை. சரியான நேரத்துக்கு வந்து நீ என்ன கூப்பிடலன்னா என்ன ஆயிருக்கும்? கல்பனாவை நாம இன்னைக்கு காப்பாத்துனது பெருசு இல்லை. இனி என்னைக்குமே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. பெண்ணுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சா அது மறுநாளே உலகமெல்லாம் தெரிஞ்சிரும்னு கேலி பேசுவாங்க. கல்பனாவுக்கு கரிச்சதிவான விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியத்தை என் உயிருள்ள வரைக்கும் நான் காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் கவலைப்படாதீங்க டாக்டர். ஆத்துல விழுந்தவளை காப்பாத்தி மலையிலே இருந்து உருட்டி விடுற ராத்திரையெல்லாம் கொடுக்கணும். என்ன? சரி டாக்டர். கல்பனா, 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 என்னம்மா? கல்பனா, 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 அழாதம்மா. நீ பாடவே கூடாது. உன் உடம்பு இருக்கிற நிலையில நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். சொன்னா கேளுமா? என்னையே காப்பாத்துனீங்க. அவமானப்பட்டு அவசப்பட்டு இருக்கிறத விட அமைதியா நான் சாக விரும்பினேன். கெடுத்துட்டீங்களே டாக்டர். நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது. என்ன கொன்னுடுங்க டாக்டர், என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க டாக்டர். கல்பனா, நான் சொல்றது கேளுமா. கால்ல செருப்பு இல்லாம காட்டு பக்கம் போனது தப்பு. கால்ல முள்ளு குத்திடுச்சுங்கிறதுக்காக காலையே வெட்டி எடுத்துட முடியுமா? நீங்க சொல்றதுக்கும் என் நிலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு டாக்டர். கால்ல குத்துற முள்ள பிடுங்கி எரிஞ்சிடலாம், ஆனா அந்த முள்ள நெஞ்சிலே குத்திடுச்சு டாக்டர். நான் செஞ்ச தவற ஐயோ டாக்டர். நீ செஞ்ச தவற மாற்ற முடியாது, ஆனா மறக்க முடியும், மன்னிக்க முடியும். நீ செஞ்சது தவறுன்னு என்னைக்கு உணர்ந்துட்டியோ அன்னைக்கே உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சம்மா. வாழ்க்கையில ஒரு நாள் செஞ்ச தவற மறுபடியும் ஆயுள் முழுக்க செய்யாம இருக்கிறதுதான் இதுக்கு நீ செய்யக்கூடிய பரிகாரம். நீ விஷத்தை குடிச்சு சாகிறதுனால உன் களங்கம் மறையாது, வளரும். உன்னை பெத்த அப்பாவுடைய மனசு உடைஞ்சி சுக்குநூறா போகும். உன் உறவினர்கள் தலை குனிஞ்சு நடப்பாங்க. நீ செஞ்ச தவறுக்கு மத்தவங்க தண்டனை அனுபவிக்கிறதுல உனக்கு என்னம்மா லாபம்? எனக்கு பயமா இருக்கு டாக்டர். பயப்பட வேண்டிய நேரத்துல எல்லாம் பயப்படாம இப்ப பயப்படுறதுல என்ன புண்ணியம்? இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். மனசை போட்டு குழப்பிக்காத. கல்பனா, இப்ப உனக்கு தேவை ஃபுல் ரெஸ்ட், அமைதியா இருக்கணும். இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிறது புதிய பிறவி. இந்த பிறவியில இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு நீ சபதம் எடுத்துக்க. கடவுள் உனக்குன்னு வகுத்த வாழ்க்கையை நீ மனப்பூர்வமா ஏத்துக்கமா. ரேவதி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் காலையில வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். ரேவதி, நீ சொன்னதெல்லாம் கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. ஹாய் கல்பனா. என்னடி கல்பனா, உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. என்னடி இது சாதாரண காய்ச்சல்ல ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டியே? காய்ச்சல் வந்து மெலிலடி, காலேஜுக்கு வர முடியலையே, பரீட்சை வேற கிட்ட வருதுல்ல, அந்த கவலையில தான் மெலிஞ்சிட்டா. வாங்கடி போலாம். ரேவதி, ரேவதி, வா பரீட்சைக்கு படிக்கலாம். ரேவதி,
ரேவதி, 3 வருஷமா ஒரே ரூம்ல ஒன்னா வாழ்ந்தோம். உன்னை பிரிஞ்சு எப்படி வாழ்றதுன்னு எனக்கே தெரியல. மக்கு தைரியமா போடி. நடந்து போன நிகழ்ச்சிகளை நினைச்சு மனசு கெடுத்துக்காதன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்க. ரேவதி, நான் வரேன். வணக்கம் பிள்ளைவாள். வாங்க வாங்க. என்னையா அது, ஒரு மாசமா இந்த பக்கம் ஆளையே காணோம்? உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க வேண்டாமோ, அதான் வெயிட் பண்ணேன். இப்ப மணியான இடத்துல ஒரு மாப்பிள்ளை மாட்டி விட்டான். எல்லாத்திட்டே சொல்றதே என்கிட்டயே சொல்றீங்களே? இல்ல பிள்ளைவாள், மாப்பிள்ளை பெரிய லட்சாதிபதி, குடும்பத்துக்கு ஒரே பிள்ளை, அப்பா அம்மா இல்ல, வாழ போற பொண்ணுக்கு பிக்கல் பிடிந்த ஒண்ணும் கிடையாதுன்னு. பையன் எப்படி இருப்பான், எவ்வளவு படிச்சிருக்கான்னு சொல்லியே? எம்காம் படிச்சிருக்கா, பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பா. அப்ப அவளை பெண் பார்க்க வர சொல்லலாமா? நல்ல நாளா பார்த்து. இந்த வருஷத்துல வர எல்லா முகூர்த்த நாளும் நேக்கு நல்ல மனப்பாடம். வர்ற வெள்ளிக்கிழமை திவ்யமான நாள், அன்னைக்கே பெண் பார்க்கும் படத்தை வச்சுக்க வேண்டியதா? சரி, அப்படியே செஞ்சிருவோம். வாங்க. அப்பா, என்னம்மா? கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. உங்க அம்மா இருந்திருந்தா என்னால கல்யாணம் நடந்து முடிச்சிருக்கோம். இல்ல பாருமா, உன்னை பெண் பார்க்க வராங்க. பையன் பிடிச்சிருந்தா சொல்லு, உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். இல்ல எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, அதே மாதிரி பையனா உன் கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். போதுமா? ஒன்னும் வர சொல்லுங்க. கல்பனா, காப்பி கொண்டாமா? வாழக்கூடாது டாக்டர், நான் வாழவே கூடாது. என்ன கொண்டுடுங்க டாக்டர், என்ன கொண்டுடுங்க டாக்டர், என்ன கொண்டுடுங்க. உன் பேர் என்னம்மா? கல்பனா. என்னம்மா படிச்சிருக்க? பிஎஸ்சி. அக்கா, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, லட்சணமாவும் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த பெண்ணை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாடா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நமக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு. பெண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளு. என் தம்பி எப்பவுமே இப்படித்தான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசுவான். அவன் சுபாவம் அப்படி. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? மௌனம் சம்மதத்தின் அறிகுறி. இனிமே என்ன? அம்மா, சீர்வரிசையை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஏன் ஆஸ்தி எல்லாம் அவளுக்கு தானம்மா? பிள்ளைவா, கடல்ல நரி கலக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கடல்ல கடலே கலக்குது. அங்கேயும் ஏகப்பட்ட ஆஸ்தி, ஒரே பிள்ளை. இங்கேயும் ஏகப்பட்ட ஆஸ்தி, ஒரே பொண்ணு. சீர்வரிசைய சிறப்பா செஞ்சிடுவாரு. அவங்க இஷ்டம், எப்படி வேணாலும் செய்யட்டும். நான் இந்த வீட்டுக்கு பெண்ணு பார்க்க வரும்போது உன்னைத்தான் பார்க்க வர்றேன்னு எனக்கு தெரியாது. இப்ப உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனப்பூர்வமா சொல்றேம்மா, என் வீட்டு வாசல்ல ஒரு மல்லிகைப்பூ செடி வளர்த்தேன். ஒரு நாள் ஆடு அதை மேய்ஞ்சிருச்சு. உடனே நான் பதறி போய் அதுக்கு வேலி போட்டு உறுதுணையா பந்தல் போட்டு பாதுகாத்தேன். இப்போ அது கூரை முழுதும் படர்ந்து பூத்து குலுங்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மாதிரிதான் ஒன்ன பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். கல்பனா, இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஒரு புதிய வாழ்க்கைக்கு நாம தகுதிதானாங்கிற மனபயம் உனக்கு துணிங்க இருக்க கூடாது. உன்னை பெத்த அப்பாவும் மனப்பூர்வமா விரும்பி ஏத்துக்கிற கணவனும் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் தாமா உனக்கு இருக்கணும். நன்மை பயக்குமெனில் பொய்யும் கூறலாங்கிறது பெரியவங்க சொன்ன வேதம். நான் உனக்கு உபதேசம் பண்ணலம்மா, நீ நல்லா வாழணுங்கிற ஆதங்கத்துல சொல்ற. தெரியாம தவறு செய்த அகல்கைக்கு ஸ்ரீராமனால விமோச்சனம் கிடைச்சது. அவ தெரிஞ்சே செஞ்சிருந்தா
விமோச்சனம் கிடைச்சிருக்காது இல்லையா? அதை நீ புரிஞ்சுக்கணுமா? என்னக்கா இப்பவே நாத்தனார் கிட்ட நேரம் போறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா பொண்ண மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்றது, என்ன பாக்குற சாக்குல நீ இங்க வரணுமா? கல்பனா வரட்டுமா? போடா. தீர்க்க சுமங்கலியார். பெண்களுக்கே உண்டான நாணம் ஒன்ன மட்டும் விட்டுருமா என்ன? கல்பனா, வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை. வெவ்வேறு நேர்கோட்ல பிறந்து வளர்ந்த நம்ம கல்யாணங்கிற பந்தம் ஒரு இணக்கோட்ல இணைச்சு வச்சிருச்சு. என் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியாது, உன் வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியாது. வாழ்க்கை முழுதும் சுகதுக்கங்கள்ல சரிபாதி பங்கெடுத்துக்க வேண்டிய கணவனும் மனைவியும் உடல் ரகசியங்களை மட்டுமல்ல உள்ளத்து ரகசியங்களையும் பரிமாறிக்கணுங்கிறதுக்காகத்தான் பெரியவங்க இந்த மாதிரி ரகசிய ஏற்பாட்டையே செஞ்சு கொடுத்திருக்காங்க. முதல் இரவு நாம 2 பேரும் சந்திச்சிருக்கோம். என்ன பத்தி உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை, உன்னை பத்தி எனக்கு சொல்ல வேண்டியது உன் கடமை. பெரிய பணக்கார குடும்பத்துல ஒரே ஆம்பளை பிள்ளையா பிறந்த என்ன வழிதவறி போகாம வளர்த்து ஆளாக்குனதோடு அவர் கடமை முடிஞ்சதுன்னு எங்க அப்பா போயிட்டாரு. சின்ன வயசுலயே பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கிட்டதுனால பணக்கார பிள்ளைங்களுக்கே உண்டான உல்லாச கேளிக்கைகளுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் வேலியில படர வேண்டிய கொடிய வீட்டுக்குள்ள வச்சாலும் அது வளர்ந்த உடனே ஜன்னல்ல தொத்திக்குது இல்லையா? அதே மாதிரி நான் நெருங்கி பழக வேண்டிய நிலைமையில இருந்த என் ஸ்டெனோ டைபிஸ்ட் சுமதி கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். 2 பேரும் அளவு கிடந்து பழகணும். அவளையே நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணதுனால எல்லாம் தாண்டி கூட உறவு வச்சுக்கிட்டோம். ஒரு நாள் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. முதலாளி அசடு சரியா என் வலையில சிக்கிக்கிட்டாரு. அப்படி இப்படி உடனே அவளை கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டதை கொடுத்து அனுப்பிட்டேன். அப்புறம் கல்யாணமே வேண்டான்னு வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த என்ன எங்க அக்கா தான் வற்புறுத்தி உன்னை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாங்க. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த புதிய வாழ்க்கையை நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டேன். இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா நாளை பின்ன வேற யார் மூலியமாவது இதையெல்லாம் கேள்விப்படும் போது என்ன பத்தி நீ தப்பா நினைக்க கூடாதுல்ல. அதுக்காக நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்துல கூட 2 பார்ட்டியும் மனவிட்டு பேசி எல்லா கண்டிஷனும் போட்டுத்தான் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு போட்டு நாளைக்கு காலாவதியாக கூடிய வியாபாரத்துக்கே இவ்வளவு கண்டிஷன் தேவைப்பட்டதுன்னா காலம் பூரா இணைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை ஒப்பந்தத்துல நாம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? கணவனும் மனைவியும் எந்த ரகசியமும் இல்லாம பழகினா அவங்க வாழ்க்கையில ஒரு சிறு சலனம் கூட ஏற்படாது. உன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் மயக்கம் இருந்தா நீ பயப்படாம என்கிட்ட சொல்லலாம். சொல்லு. கல்பனா, சாரி. நான் எவ்வளவு பெரிய மழை பண்புங்கிற எல்லை கோட்டுக்குள்ள கட்டுப்பாடா வளர்ந்து கல்யாணங்கிற வட்டத்துக்குள்ள மலர்ந்த முகத்தோட வந்தவன நான் இப்படி கேட்டிருக்க கூடாது. சிரிச்சு குளிக்க வேண்டிய நேரத்துல உன்னை அழ வச்சுட்டேன். கல்பனா, இப்ப நீ சிரிக்கல நான் அழுதுருவேன். நான் அழுதுன்னா வாழ்க்கையில முத என்ன அழ வச்ச பாவம் ஒன்னதான். நான் அழலாம், நீங்க அழக்கூடாது. நீங்க அழவே கூடாது. நான் அழக்கூடாதுன்னா நீ அழக்கூடாது. சரி சரி.
வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம். உனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் இனிதாக என்றும். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம். உந்தன் முகம் பார்த்து உள்ளம் குளிரும், உந்தன் விழி பட்டால் எண்ணம் மலரும். உந்தன் முகம் பார்த்து உள்ளம் குளிரும், உந்தன் விழி பட்டால் எண்ணம் மலரும். காவியம் போல் தொடரட்டுமே, காவியம் போல் தொடரட்டுமே, என் காதல் சாம்ராஜ்யம் நிலையாகவே. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம். சின்ன கண்ணன் பிறந்தான் இல்லம் வளர, நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் ஊர் புகழ. சின்ன கண்ணன் பிறந்தான் இல்லம் வளர, நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் ஊர் புகழ. வாழையடி வாழையன, வாழையடி வாழையன, வளரட்டும் எதிர்காலம் இனிதாகவே. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம். நல்லதொரு மனைவி நல்ல பிள்ளை, அமைந்தவர் வாழ்க்கையில் இன்பம் கொள்ளை. நல்லதொரு மனைவி நல்ல பிள்ளை, அமைந்தவர் வாழ்க்கையில் இன்பம் கொள்ளை. கொடுத்து வைத்தேன் அனுபவித்தேன், கொடுத்து வைத்தேன் அனுபவித்தேன், அவன் தந்த பரிசுக்கு நன்றி சொல்வேன். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம். உனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் இனிதாக என்றும். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம். சொமத்தடா என்ன அம்மா பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போய் என்னென்ன கத்துக்கிட்டு வந்திருக்கா பாருங்க. என்னென்ன கத்துட்டு வந்திருக்கான்? உட்கார் உட்கார், எனக்கும் சொல்லுப்பா. இருங்க என்ன சொல்ல சொல்றேன். பாபு ட்ரெயின் எப்படிடா போகும்? என்ன வேகமா போகுது. அப்புறம் அப்புறம் நான் எப்படி குறைக்கும்? பூனை எப்படி கத்தும்? அப்புறம் குதிரை எப்படி ஓடும்? கண்ணா, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பாத்தியா, அது சரி. கல்பனா உன் பிள்ளை பழச்சுக்குவான். கெட்டிக்கார
பாபு பிறந்ததுல இருந்து நீ என்ன கவனிக்கிறதே இல்ல. நிஜமா? அம்மா முட்டுறா. நான் முட்டுறா? அவதான் முட்டா. ஒண்ணு இல்லடா, நான் ஒண்ணு இல்ல. அம்மா என்கிட்ட வந்து பாத்துக்கோ. போ போ போ, அங்க போய் கொடுத்துக்க. இங்கே வந்து போ போ போ. கண்ணா தூக்கம் வரலையாடா? பட்டு 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 பட்டு. நல்லா தூக்கு, நல்லா தூங்குடா கண்ணா. கல்பனா, எதை வேணாலும் செலக்ட் பண்ணு. நீங்க செலக்ட் பண்ணுங்க. கல்பனா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு பில் போடுங்க. எப்படி நல்லா இருக்கா? என்னங்க நீங்க? யாராவது சிரிக்க போறாங்க? எப்பவுமே பட்டு புடவையை பிரிச்சு கட்டி பார்த்தாதான் அதனுடைய அழகே தெரியும். உங்க டேஸ்ட் கொண்டு என் டேஸ்ட் கொண்டு. இப்படி ஆல் டேஸ்ட் வாங்கிட்டு இருந்தா பில்லு பெரிய டேஸ்டா வரும். இந்தப்பா இந்த 2 புடவையை பார்சல் பண்ணி பில் போடு. 2 வாங்கிட்டேன். ரேவதி, கல்பனா, கல்பனா சௌக்கியமா இருக்கியா? ஆமா, நீ சௌக்கியமா இருக்கியா? ஓ அப்பாடா, பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இனிமே அடிக்கடி பார்க்கலாம். நாங்க திருச்சியில இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். லேடி டாக்டர் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க கொடுத்த வாழ்க்கையினால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னங்க இங்க வாங்க. இவன் ஃப்ரெண்டு கல்பனா, இவர் என் கணவர். வணக்கம். என்னங்க, நான் அடிக்கடி சொல்வேன் ரேவதின்னு. இவதான் இவரே வீட்டுக்காரர். வணக்கம். அவர் என்னோட ஹஸ்பண்ட். Glad to meet you. My name is Vasan, still photographer. My name is Sukumar. What are you, sir? Business. அச்சா. நீங்க தான் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். No, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுக்காரர் தானே முதல்ல கூப்பிட்டாரு. முதல்ல நீங்க வாங்க, அப்புறம் நாங்க வரோம். என் வீட்டுக்காரர் பந்திக்கு முந்தி, மத்ததுக்கெல்லாம். முந்தி. ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே. குழந்தை? ஒரு பொண்ணு. உனக்கு ஒரு பையன். எல்லாரையும் கூட்டு வாங்க. Sure. வரோம். வாங்க. பாக்கி பணம் வாங்க வேண்டாம். சீக்கிரம் வாங்க. லேஸ்ல சில்லறை கொடுக்க மாட்டீங்களே. சில்லறை இல்லன்னு கடிச்சு தலையில கட்டுவீங்க. Okay, come on. Hello, sir. வாங்க 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 வாங்க. Beautiful construction. நீங்க வாங்குறீங்களா கட்டிங்களா? கண்டிப்பா வாங்க. ஆனேடத்தை பத்தியா அப்படி பண்ணிருக்காரு. யார் சார் பிளான் போட்டது? நம்ம இன்ஜினியர் லோகநாதன். வெரி குட். இந்த கேமரா எப்பவும் உங்க தோள்லயே தான் தொங்கிட்டு இருக்குமா? இதுதானே சார் என்னுடைய தொழில். தூங்குறப்ப மட்டும் கைட்டி கீழே வைப்பேன். பிரைவேட்டா தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். பெரிய பெரிய பத்திரிகை ஆபீஸ்கள்ல போட்டோஷாப்ல எல்லாம் என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு போக இஷ்டம் இல்ல. ஆல்வேஸ் ஐ லைக் இண்டிபெண்டன்ட் ஜாப் ஆஃப் ஃப்ரீலான்ஸ். யாருமே எடுக்க முடியாத போட்டோ கூட இவர் எடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல ஒரு போட்டோக்கு 10,000 20,000 கூட கிடைக்கும். அப்படியா? ஒரு போட்டோவுக்கு? ஆமாங்க. ஆனா அந்த ஒரு போட்டோ அவ்வளவு அபூர்வமா இருக்கணும். ஹாய். அந்த சட்டை நல்லா இருக்கா புதுசு? அவன் சட்டை நல்லா இருக்கே, நீ நல்லா இருக்கா? பாத்தீங்களா சார் இந்த காலத்து பசங்களை இந்த வயசுலயே ஜோடி சேர்ந்துக்குதுங்க. வாங்கக்கா. எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கல்பனா எப்படிமா இருக்க? எங்க பாபு? அச்சா, பாபு என்னக்கா திடீர்னு? வா சொல்றேன். வாங்க டாக்டர். வணக்கம். அடடே ரேவதி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் டாக்டர். இவர்தான் ஹஸ்பண்ட், மிஸ்டர் வாசன். வணக்கம். Glad to meet you. உட்காருங்க சார், உட்காருங்க. சுகுமார், என்னக்கா? உங்க அத்தா வேலை செய்யற ஜலந்தர்லயே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கும் வேலை கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கே புறப்படுறேன். அப்பாடா, 7 வருஷத்துக்கு அப்புறமாவது உனக்கு அத்தானுக்கும் ஒரே இடத்துல வேலை செய்யற சந்தர்ப்பம் கிடைச்சது. வாங்க, லைட்டா டிஃபன் சாப்பிடுவோம். ஓகே சார். போறமா, எனக்கு வேண்டாம். பரவாயில்லக்கா, வாங்கிக்கங்க. சாப்பிடுங்க டாக்டர். எனக்கு வேண்டாம். ஏதாவது என்ன கூட நீங்க வைத்தியம் பார்த்துங்க. சாப்பிடுங்க. அப்படி சார் நீங்க கொஞ்சம் க்ளோஸா வாங்க சார். அப்படி வெரி குட். தேங்க்யூ. டாக்டர்மா கொஞ்சம் இப்படி வந்துடுறீங்களா? அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. அப்படி நல்லா க்ளோஸா நில்லுங்க சார். நல்லா சிரிச்ச மாதிரி ஹாப்பியா? குட். தேங்க்யூ சார். வித் யுவர் பர்மிஷன் உங்க மிஸ்ஸஸ் எம் மிஸ்ஸஸ் சேர்த்து வச்சு ஒன்று எடுத்துக்கிட்டுங்களா? தாராளமா. எம் மிஸ்ஸஸ் வாங்க. நீங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? இல்ல க்ளோஸா க்ளோஸா நல்லா சிரிச்சுங்க சிரிச்சுங்க. அப்படி அப்படி குட் குட். சார் உங்க பொடியினையும் எங்க பொடிச்சை வச்சு ஒன்று எடுத்துக்கிறேன் சார். கமான் 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 பொடி கமான். நில்லுங்க, சிரிங்க. மாமா பாருங்க. மாமா பாக்குறதுங்க, மாமா கேமராவை பார்க்கணும். அப்படி சிரிங்க சிரிங்க. அச்சா என்னங்க, எங்களையும் குழந்தைங்களோட சேர்த்து எடுங்க. பேஷா நில்லுங்களேன். எஸ் சரிங்க. ஓகே
நீ வந்துரு எப்படி என் மிஸ்டர்ஸ் இப்படி வா கொஞ்சம் அந்த அம்மா குழந்தைய க்ளோஸ் ஆடுக்கிறேன் அப்படி சொல்லுங்கம்மா தேங்க்யூ